வணக்கம் நண்பர்களே. மழை பெய்து ஓய்ந்த ஒரு காலை நேரத்திலே இங்கே அமர்ந்திருக்கிறேன். எனக்கு பிரியமான வெள்ளிமலையின் ஓடை. இங்கே அமர்ந்து நிறைய தத்துவ இலக்கிய விவாதங்களை நண்பருடன் நிகழ்த்தியிருக்கிறோம். மழை ஓடை செல்லும் ஓசை கேட்கிறது. இந்த இனிய சூழலில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். அது ஒற்றை வரியில் அதிருப்தியின் நாட்கள் என்று சொல்லலாம். என்கிட்ட பேச வரக்கூடிய இளைய தலைமுறையில் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய ஒரு நிரந்தரமான அதிருப்தியை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள், நிறைவின்மையை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். அது ஆன்மீகமான நிறைவின்மை என்றால் அது வேறு. அறிவார்ந்த நிறைவின்மை ஒன்று உண்டு. ஒரு நூலகத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு தோன்றுவது அந்த அறிவார்ந்த நிறைவின்மை தான். எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு, எப்போ படிக்க முடியும்? அண்மையிலே தூரன் விழாவில் எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு ஒருவர் எழுதியிருந்தார். என்னுடைய 45வது வயதிலே தான் நான் தொல்லியலை பற்றியும் குகை ஓவியங்களை பற்றி இவ்வளவு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்றால் அறிவு என்பது எவ்வளவு பிரம்மாண்டமானது என்ற எண்ணம் ஏற்பட்டு எனக்கு ஒரு சோர்வு உருவாக்கியது. அது ஒரு நிறைவின்மை. ஆனால் அது இரண்டு புனிதமான நிறைவின்மை, ஆன்மீகமான நிறைவின்மை, அறிவின் நிறைவின்மை. அந்த நிறைவின்மை தான் மேலும் அனுபவங்களுக்கும் மேலும் வளர்ச்சிக்கும் இடமளிப்பது. ஒரு செடியுடைய விளிம்பில் ஒரு நிறைவின்மை இருக்குது. அதனால தான் அது திரும்ப திரும்ப வானை நோக்கி வளர்ந்து கொண்டே இருக்கு. அது புனிதமானது, மகத்தானது. இன்னொரு நிறைவின்மை உலகியல் நிறைவின்மை, அன்றாடங்களில் நிறைவின்மை. அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். பெரும்பாலான இளைஞர்கள் சொல்லுவாங்க, பெண்களிடம் இருக்கக்கூடிய நிறைவின்மையை பற்றி சொல்லுவாங்க. சார், என்னுடைய மனைவி எந்நேரமும் அதிருப்தி முகத்தோடு தான் இருக்காங்க. அதிருப்தி என்பதை தவிர எதுவுமே அவங்கள்ட்ட என்கிட்ட பேசுறதுக்கு இல்லை. பத்தலை, அதுதான் அவங்களுடைய ஒரே வார்த்தை. பணம் பத்தலை, அதிகாரம் பத்தலை, இருக்கிற வீடு பத்தலை, அன்பு பத்தலை, செலவழிக்கிற நேரங்கள் பத்தலை, வாங்குகிற பொருட்கள் இன்னும் வாங்கணும், இன்னும் பத்தலை. அப்புறம் ஒப்பு நோக்க மற்றவங்களுக்கு என்ன இருக்கோ அது என்கிட்ட இல்லை, ஆகவே பத்தலை. போதுமானதல்ல, இன்னும் இன்னும்ங்கிற பெரிய தாகம். அப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய நிரந்தரமான அதிருப்தி. இந்த அதிருப்தியை அவன் கணவர்களை காட்டுறாங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் நிறைவு செய்ய வேண்டியவன் இவன். இந்த லௌகிகமான நிறைவை அவன் தான் அளிக்கணும், அவன் தான் பண ரீதியான நிறைவை அளிக்கணும். இது எல்லாத்தையும் அவன் அளிக்கணும். அவன் அளிக்க தகுதியற்றவனாக இருக்கு. அவன் இன்னும் முயலணும், இன்னும் அவன் செய்யணும். அவன் பத்தலை. ஒரு வண்டியை மாடை கட்டிட்டு அதை சாட்டையால் அடிக்கிற மாதிரி, மாடு எவ்வளோ ஓடுமோ அவ்வளோதான் ஓடும். அதுக்கு மேலேயும் வெறிகுண்டு அடிக்கக்கூடியவங்க உண்டு. மேலும் மேலும் சுமை ஏற்றி வச்சு மேலும் மேலும் மாட்டை அடிப்பாங்க. இப்படி அடிக்கக்கூடிய மனைவிகள் இளம் நண்பர்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இது ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கக்கூடிய புகார்களில் உண்டு. மனக்குமுறலாக சொல்கிறாங்க, பத்தலை அப்படிங்க. சரி, பொருளியல் ரீதியாக பத்தலைன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கம்னா, கூட இருக்க நேரம் பத்தலை, நீ என்கிட்ட பேசுகிற பத்தலை, அன்பு பத்தலை, இன்னும் அன்பு, இன்னும் இன்னும் வேணும், எனக்கு பத்தலை. அதிலிருந்து அதிருப்தி. ப்ளசன்ட் ஃபேஸ் என்பது ரொம்ப குறைவு. முதல் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு சார் என் நேரமும் என்னுடைய நினைவில் இருக்கக்கூடிய முழுக்க அதிருப்தி நிறைந்த முகம்தான், அதிருப்தி நிறைந்த உரையாடல்கள் தான். அதிருப்தியிலிருந்து கசப்புக்கு சென்று அழுகையில் முடியக்கூடிய கான்வர்சேஷன் மட்டும்தான் இருக்குது. அதனால் கூடுமானவரையும் கான்வர்சேஷனை தவிர்க்கிறேன். கான்வர்சேஷன் தவிர்க்கிறதுனால நான் தவிர்க்கிறேன் என்ற எண்ணம் இன்னும் அதிகமான அதிருப்தி உருவாகும். சொல்லி கண்ணீர் வடித்தவங்களாம் இருக்காங்க. இது எனக்கு உண்மையிலே இந்த பெண்களுடைய மனநிலையை புரியல. ஒருத்தர்கிட்ட நீங்கள் புகார் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த புகாரில் எல்லாம் அவர் சரி பண்ணுவார்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? தொடர்ந்து உங்ககிட்ட ஒருத்தர் நோய் நோயின்னு புகார் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்கள நீங்கள் தவிர்ப்பீங்களா? அவங்க கூட இன்னும் அதிகமாக நேரம் செலவழிப்பீங்களா? ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒருபோதும் ப்ளசண்ட்டாக இல்லைன்னா உங்களுக்கு அவர்கிட்ட மனநிலை என்னவாக இருக்கும்? நீங்கள் ஒருத்தர்கிட்ட எப்பவுமே
இரிட்டேஷனையும் துன்பத்தையும் மட்டும்தான் உருவாக்குறீங்கன்னா அவங்க உங்களை எப்படி வைப்பான்னு எதிர்பார்க்குறீங்க. அப்போ எதுக்காக இதை காட்டுறீங்க? எனக்கு உண்மையிலே அது புரியல. ஆனால் இந்த விஷயத்தை நான் பார்த்துட்டே இருக்கேன். நிறைய பெண்கள் அந்த அதிருப்தியை காட்டுறது வழியாக ஏதோ தங்களுக்கு இன்னும் கௌரவம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்தால் அதிக பால் கிடைக்கும்னு நினைக்கிற மாதிரி. அப்படி கிடையாது. குழந்தைக்கு தான் கிடைக்கும், மற்றவங்களை தூக்கி போட்டுருவாங்க. ப்ளசன்ட் பீப்புளுக்கு மட்டும்தான் நல்லுறவுகள் அமையும். அன்பிளசன்ட் பீப்புளுக்கு நல்லுறவு அமையாது. அப்புறம் கேட்டால் ஏன் நீ அன்பிளசண்ட்டாக இருக்கிற? எனக்கு நல்லுறவு அமையலை. அதுதான் நல்லுறவு எப்படி அமையும்? நீ அன்பிளசண்ட்டாக இருக்கிறியே. ப்ளசன்ட் பீப்புளுக்கு மட்டும்தான் நல்லுறவு அமையும். நீங்கள் ஒரு விஷயத்தை புகார் சொன்னீங்கனாலே, 1 நீங்கள் வெறுக்கப்படுவீங்க, 2 நீங்கள் எதுக்காக புகார் சொல்கிறீங்களோ அது ஒருபோதும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் புகார் சொல்வதை நிறுத்தினால் மட்டும்தான் நீங்கள் ப்ளசண்ட் ஆவீங்க. ப்ளசண்ட் ஆனால் மட்டும்தான் நல்ல உறவு அமையும். அந்த நல்ல உறவு தான் எதையாவது உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க வைக்கும். அன்பிளசண்டாக இருக்கக்கூடியவங்க இன்னொருத்தோட வாழ்க்கையை அழிக்கிறாங்க. அது பரவாயில்லன்னு வைங்க, அவங்க தங்களை அழிச்சுக்கிறாங்க. வாழ்க்கையுடைய மிக இனிமையான பொழுதுகளை, இளமையுடைய மிக அழகான பொழுதுகளை வெறும் ஆழமற்ற அதிருப்தியினால் இழந்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பெண்கள் இன்றைக்கு உருவாகியிருக்காங்க. இது ஏங்கிறது தான் நான் என்னுடைய அடுத்த கேள்வி. இது ஏன்? போன தலைமுறையில் கணவர்களை நம்பி கணவர்களுடைய ஒரு பகுதியாக மனைவியை உருவகித்தார். கிறிஸ்தவர்கள் விழா எலும்பு என்று உருவாக்கிறாங்க. இந்து மதத்தில் ஒரு பாதி என்று உருவாக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகம் இடம் கொடுக்குறாங்க. ஆனால் பொதுவாக சங்க இலக்கியம் சொல்வது போல வண்டி சக்கரத்தில் ஒட்டி இருக்கும் பள்ளி, வண்டி போகும் திசை எல்லாம் அந்த பள்ளியும் போயிட்டு இருப்பது போல தான் மனைவி கணவன் கூட போயிட்டே இருக்காங்க. மனைவிக்கு உலகமே கணவன் தான். ஔவையார் அதை சொல்லியிருக்காரு. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்களே உலகம். அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆண்கள் தான் உலகம். ஆண்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் பெண். பெண் தனக்கான எல்லாத்தையும் ஆண் வழியாக தான் ஈட்டிக்கொள்ளணும். பெண்ணுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண் தான் கொடுக்கணும். மகிழ்ச்சி, நிறைவு, குடும்பம், வெற்றி எல்லாமே ஆண் தான் கொடுக்கணும். பெண்ணுக்குன்னு தனி உலகம் கிடையாது, தனி சேலஞ்சு கிடையாது, தனியாக அவள் அடைய வேண்டியதும் கிடையாது. ஆணை அடைந்தால் போதும், ஆண் வழியாக எல்லாமே வரும். இது போன தலைமுறை பெண்ணுடைய மனநிலை. இது அவளுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்காங்க. அப்படி தான் இந்த தலைமுறை பெண்களுக்கும் மன ரீதியாக கற்றுக் கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவளோட மனதில் கணவன் வந்தாச்சு, நீ எல்லாமே அவன் தான். அவன்கிட்ட எல்லோரும் சொல்லுவாங்க, இனி எல்லாம் அவன் தான், அவன்கிட்ட தான் அவனுக்கு எல்லாம் வரும், உன் உலகமே நீ அவன் தான். ஆண்களும் அதை நம்புவாங்க. என் மனைவிக்கு எல்லாமே நான் தான், என் மனைவிக்கு வேறு உலகமே இல்லை. ஒரு மனைவி கணவன் தவிர வேறு உலகமே இல்லை இருந்தால் அவள் ஒரு சுமை, அவள் ஒரு விதமான சபிக்கப்பட்ட ஒரு ப்ரெசன்ஸ் தான். அது மாதிரி நான்சென்ஸே கிடையாது. ஒரு அம்மா தன் பிள்ளைகள் தவிர எதுவுமே தனக்கு இல்லைன்னு சொல்லாருந்தா ஆன்மீகமான அழுக்கிலும் வறுமையில் சிக்கி கிடக்கக்கூடிய ஒரு ஆத்மா தான். அதுக்கு அப்பால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அறிவார்ந்த ஆன்மீகமான சவால்கள் உண்டு, சென்றடைய வேண்டிய இலக்குகள் உண்டு, செல்ல வேண்டிய பயணங்கள் உண்டு. அது எதுவுமே இல்லாமல் உலகியல் இந்த சின்ன வட்டத்துக்குள்ளே தன்னை முழுமையாக கட்டி போட்டுட்டு தான் ஹஸ்பண்ட் தான் அதனுடைய எல்லாம், பிள்ளைங்க தான் தான் எல்லாங்கிற அசட்டு பாவலாக்களை பெண்கள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அது அந்த குழந்தையோட வாழ்க்கையை நரகமாக்கும், அந்த கணவனுடைய வாழ்க்கையை நரகமாக்கும். ஏன்னா உலகம் மாறிடுச்சு. நேற்றைய பெண்ணுக்கு சமையலறை தான் உலகம், வெளி உலகமே கிடையாது. கொடுக்கல, அவளுக்கு சுதந்திரமே கிடையாது, சொந்த சிந்தனைக்கு வாய்ப்பு கிடையாது, சாய்ஸ் என்பதே கிடையாது. கணவனே அவள் செலக்ட் பண்ண முடியாது, எந்த வீடுன்னு செலக்ட் பண்ண முடியாது, ஒரு ஆடை தேர்ந்தெடுக்க முடியாது, ஒரு ஆடை தேர்ந்தெடுக்க முடியாது, ஒரு கலர் தேர்ந்தெடுக்க முடியாது, ஒரு முடிவு எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் கணவன் தான் உலகம் சொல்லி அனுப்புகிறாங்க. அவள் அப்படியே வாழ்ந்து செத்து போயிடுறான். இப்போது சில பூச்சிகள் சில பழங்களுக்குள்ளேயே முட்டை போடும். மாம்பழத்துக்குள்ளே வண்டு முட்டை போடும். அந்த மாம்பழத்துக்குள்ளேயே வாழ்ந்து செத்து போயிடும். அந்த மாதிரி அது வாழ்ந்தாங்க பெண்கள் அந்த காலத்தில். அவங்களுக்கு அது சரியாக இருக்கும். அவங்களுக்கே அது ஆன்மீகமான நரகம்தான். அந்த சின்ன சர்க்கிளை விட்டு வெளியே வந்த பெண்கள் மட்டும்தான் ஆன்மீகமாக இதை அடைஞ்சிருக்காங்க. அந்த குடும்பம் என்கிற சின்ன இருட்டு அறைக்குள்ளே வாழ்ந்த பெண்கள் ஆன்மீகமாக மட்கி அழிந்திருக்காங்கிறத உண்மையை ஒழிய அவங்களாம் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அவங்க லட்சிய வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு அர்த்தமே கிடையாது. சென்ற தலைமுறையின் உயர் சாதி பெண்கள் சிறையில் பிறந்து சிறையில் வளர்ந்து சிறையில் செத்த பாவத்திற்குரிய பரிதாபத்துக்குரிய பெண்கள் மட்டும்தான், அனுதாபத்துக்குரிய ஆத்மாக்கள். அவங்களை லட்சியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன், அது நான்சென்ஸ்.
எந்த அறிஞனும் சொன்னது கிடையாது, நாராயணகுரு சொன்னது கிடையாது, வள்ளலார் சொன்னது கிடையாது. அவங்க எல்லாம் வெளியே வரப்பட்டாங்க. காந்தி சொன்னது கிடையாது. காந்தி தான் இந்தியாவில் முதல் முறை லட்சக்கணக்கான பெண்களை பொது வெளியே கொண்டு வந்தவர். அப்போ இந்த தலைமுறை என்ன ஆகுது? இந்த தலைமுறை கல்வி வழியாக, வேலை வழியாக வெளியே வந்துடுது இந்த தலைமுறை பெண்கள். அப்போ இந்த பெண்களுக்கு அவங்களுக்கு இலக்குகள் இருக்குது, கனவுகள் இருக்குது, உலகியல் கனவுகளாவது இருக்குது. என்னவா வாழணும், என்னென்ன வாங்கணும், எப்படி இருக்கணுங்கிற கனவுகள்லாம் இருக்குது. சாய்ஸஸ் ஆயிரக்கணக்கில் இருக்குது. இன்னது வேணும், இன்னது வேண்டாம், இன்ன கலர் உடையதான் வேணும், இவ்வளோ விளைவில் உடையதான் வேணும், இன்னும் சட்டை தான் போடுவேன், இதெல்லாம் கனவுகள் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய நான்சென்ஸ் என்ன, இவ்வளவு கனவுகளையும் பழைய மணியில் புருஷனை வச்சு நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. உனக்கு கனவு இருந்தால் நீ நிறைவேற்றணும். அது ஏன் உங்கள் கனவை இன்னொருத்தர் நிறைவேற்றணும்? உங்கள் கனவுகளை இன்னொருத்தர் தான் நிறைவேற்றணும்னு எதிர்பார்க்கும் போது அது அதிருப்தி வருது. உங்கள் கனவை நீங்கள் நிறைவேற்ற ஆரம்பித்தா, அதை நோக்கி நீங்கள் போக ஆரம்பித்தா, உங்கள் கனவுக்கு யதார்த்தத்துக்குமான இடைவெளி உங்களுக்கே தெரிய வரும். உங்கள் தகுதிக்கு ஏற்பதான் உங்களுக்கு கிடைக்குமே ஒழிய உங்கள் கனவுக்கு ஏற்ப கிடைக்காது. நீங்கள் இன்னொன்றுமே யோசிப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. நீ எவ்வளவு தகுதி வச்சுருக்கோ அதுதான் கிடைக்கும். 100 ரூபா ஒன்றானதா 100 ரூபா மதிப்புள்ள பொருள் தான் கிடைக்கும். ஒரு கனவு இருக்கலாம், எல்லாருக்குமே பெரிய கனவு இருக்குது. ஆனால் நம்ம எந்த அளவில் ஒர்க் பண்ணுறோம், எந்த அளவு சாதிக்கிறோட்டு தான் நம்ம கனவுகள் ஈடேறும். நம்ம தகுதியை வளர்த்துக்கணும், அந்த தகுதியை முழுக்க பயன்படுத்தி செயல்புரியணும். அதன் வழியாக நம்முடைய கனவுகளில் நமக்கு எவ்வளவு கிடைக்க முடியுமோ அவ்வளோ கிடைக்கும். அப்போ உங்கள் கனவை நீங்கள் தான் நிறைவேற்றிக்கணும். அதுக்கு இல்லாமல் கனவுகளை மட்டும் நான் காணுவேன், அதை நீரேற்றும் பொறுப்பு கணவனுக்குரியது நினைக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த நிரந்தர அதிருப்திக்கு செல்கிறாங்க. தங்களை நரகமாக்கி கணவனை நரகமாக்கி கொள்கிறாங்க, வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்க. வாழ்க்கை ஒன்று தான், வெறும் 15-20 வருஷத்தில் வயசாகிடும். 25 ஆண்டுகளாக நீங்கள் நினச்ச எதையுமே செய்ய முடியாமாகும். அந்த 25 ஆண்டுகளும் யாரையா ஒருத்தனை சொடுக்கிட்டே இருந்தால் எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு அறியாமல் இருக்கிறீங்க. உங்கள் கனவுகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் கனவுகளை ஈடேற்ற நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உலகியல் கனவுகளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல வீடு வேணும்னு தோணுன்னா அந்த வீடை சம்பாதிக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு வீடை நீங்கள் அடைவீங்க. அவங்களோட கனவுகளை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் நவீன முதலாளித்துவம் சொல்லக்கூடியது. மேல்நாட்டு பெண்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. மேல்நாட்டு பெண்களுடைய அவ்வளவு சுகசௌகரியங்கள் உங்களுக்கு வேணும், ஃபேஷன் உங்களுக்கு வேணும், மேல்நாட்டு பெண்களுடைய சுதந்திரம் உங்களுக்கு வேணும், மேல்நாட்டு பெண்களுடைய எல்லாமே உங்களுக்கு வேணும். ஆனால் மேல்நாட்டு பெண் தன்னோட வாழ்க்கைக்கு தான் பொறுப்பேற்றுக்கிறார் இல்லையா, அது மட்டும் செய்ய மாட்டார், அது மட்டும் செய்ய முடியாது. இதுதான் இந்திய பெண்ணுடைய இன்னைக்குள்ள இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிலையில் இருக்கக்கூடிய சிக்கல். போன தலைமுறை பெண்களுக்கு அதிருப்தி கிடையாது, ஏன்னா அவங்க இந்திய பெண்களாக இருந்தாங்க, அடிமை பெண்களாக இருந்தாங்க. வருங்காலத்து வரக்கூடிய பெண் தம் பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்ள பொண்ணாக இருப்பாள். அவளுக்கான சேலஞ்ச் இருக்கும், அவளுக்கான நிறைவு இருக்கும். இந்த நடுவில் மேல்நாட்டு பெண்ணுடைய எல்லா வசதிகளையும் கனவுகளையும் கொண்டு இந்திய பரமார்ந்த பெண்ணுடைய சுருக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை. ஒரு தனி மனிதன் தன்னுடைய கனவை இன்னொரு வழியாக ஈடேற்றி கொள்ளவே முடியாது. அப்படி நினைக்கிறது மாதிரியான அர்த்தமற்ற அபத்தம் வேற ஒன்றும் இல்லை. உங்கள் கனவை உங்கள் பிள்ளைங்க வழியாக ஈடேற்ற முடியாது. ஈடேற்றாது அவங்க ஈடேற்றிக்கிறதா, நீங்கள் ஈடேற்றிக்கிறதா இல்லை. உங்கள் கனவை உங்கள் கணவன் வழியாக ஈடேற்றிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க கனவு இருக்கும். உங்கள் கனவை இன்னொருவர் ஈடேற்ற முடியாது. உங்கள் கனவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வாழ்க்கையில் கனவை அடைவது பெரிய விஷயம் கிடையாது. கனவை அடையிறது ஒரு மொமெண்டரி ஹாப்பினஸ் தான். ஒரு ஆடி கார் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிங்க, இந்த காரை வாங்கி ஷெட்டில் கொண்டு விட்டு ஒரு 2 ரவுண்ட் அடிக்கிற வரைக்கும் தான் காருடைய சந்தோஷம். ஃபியூட்டிலிட்டி ஆஃப் அட்டைன்மெண்ட்னு அதை வெள்ளைக்காரங்க சொல்லுவாங்க. அடைவதின் வெறுமை. ஒரு விஷயத்தை அடைஞ்சா அவ்வளோதான் முடிஞ்சுது. ஒரு புடவை எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புடவை எடுத்து கட்டுற ஃபஸ்ட்டு நாள் மட்டும்தான் ஹாப்பியாக இருப்பீங்க. அப்போ அடைவது முக்கியம் இல்லை, ஆனால் அதை நோக்கி போகிறதுங்கிறது தான் பெரிய கனவு. அதுதான் ஹாப்பினஸ். ஒரு கனவை நோக்கி செல்வது தான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக்குறது, மகிழ்ச்சியாக்குது. அப்போ நீங்கள் உங்கள் கனவை நோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டீங்க. வேற ஒருத்தர் கொடுக்கணும்னா உங்களுக்கு அந்த கனவை நோக்கி செல்ல இன்பமும் கிடையாது. இப்போ கனவும் இடறதில்லை, கனவுக்கு முயற்சி செய்யக்கூடிய இன்பமும் கிடையாது. ஆக ஆணோ பெண்ணோ அவங்களுக்கான கனவுகள், உலகியல் கனவுகள் ஆனாலும் சரி, அது வேணும். அதை நிறைவேற்ற அவங்க தான் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி வழியாக அவங்க தங்களை மேம்படுத்திக்கிறாங்க, இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் உண்மையில ஹாப்பினஸ். இப்போ நான் ஒரு பெரிய படைப்பை எழுதுன்னு கனவு வேண்டேன்னா அந்த படைப்பை நோக்கி நான் சென்று கொண்டே இருக்கிறேன். அதுதான் என்னுடைய ஹாப்பினஸ், என்னோட மகிழ்ச்சி என்பது. என்னோட ஒவ்வொரு நாளையும் நிறைவுற செய்வது அதுதான். அந்த மகிழ்ச்சியை அடையாமல் இருக்கிறாங்க, அதனால தான் அவ்வளோ அதிருப்தி வருது. ஆக ஆணோ பெண்ணோ
உங்கள் கனவுகளை நோக்கி நீங்கள் செல்லுங்கள். உங்களுடைய பிரைவேட் உலகம் அது. அதுக்கு ஒரு நட்பு அடிப்படையில் இன்னொருத்தர் அவருக்கான சின்ன உதவிகளை பண்ணலாம், ஒரு கணவனோ மனைவி. இதே மாதிரி கணவர்களில் இருக்கக்கூடிய அதிருப்தியை பற்றி சில பெண்கள் சொல்வது உண்டு. அது என்ன? அது மனைவி தனக்காக முழுசாக இருக்கணும், அவளுக்கு ஒரு தனி உலகமே இருக்கக்கூடாது. இது சில முட்டாள் கணவர்கள் செய்கிறாங்க. அப்படின்னு காலம் முடிஞ்சு போச்சு. நீ நினைக்கிற உன்னுடைய பெண்ணை வசக்கி தொழுவினில் கட்டின முந்தைய அப்பாவுடைய மனநிலை. காலைல வீட்டுக்குள்ளே எந்திரிச்ச உடனே காஃபியோட நிற்கணும், வேலைக்கு முடிச்சு வந்த உடனே காஃபியோட நிற்கணும், கிளம்புனோடனே சட்டை எடுத்து கையில் கொடுக்கணும். இப்படிலாம் நினைக்கிறாங்க நிறைய ஆம்பளைங்க. இது பழைய காலம், அது அடிமையை வச்சுருந்த காலம். இதுக்கு அடி கிடையாது. ஒரு மனைவி தனக்காக வாழணும்னு கணவன் நினைச்சான்னா அவன் ஒரு பெரிய பைத்தியாரத்தனத்தை பண்ணுறான். ஒரு மனைவி கணவனுக்கு இனிமேல் வாழ மாட்டான். அவள் அடிமை கிடையாது, அவளுக்கான கனவுகள் இருக்குது. மனைவிட்ட சொல்லுங்கள், சேஸ் யுவர் ட்ரீம்ஸ், அட்டைன் யுவர் ட்ரீம்ஸ், இட் இஸ் யுவர் வேர்ல்டு அப்படி சொல்லுங்கள். அப்போ நீங்கள் சுதந்திரம் அடைவீங்க, அவளும் சுதந்திரம் அடைவா. ஒரு நல்ல உறவு உருவாங்க. மாறாக அவள் உனக்காக வாழணும் அப்படி பார்த்தா அடுத்த முதல்ல சொன்ன பிரச்சனை தான் வரும். அவளுடைய எல்லா கனவையும் நீ தான் நிறைவேற்றி கொடுக்கணும். அவள் உனக்காக வாழ்க்கையை அர்ப்பணிப்பாள். ஆனால் நீ உன் வாழ்க்கையை அவளை கவனிக்க மாட்டேன்னா அப்புறம் என்ன? அது அடிமை முறை தான். ஒரு மனைவி கனவுக்காக முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தாள் என்றால் மனைவியுடைய எல்லா கனவுகளையும் நிறைவேற்ற கடமைப்பட்டால் ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. அது கனவு பெருசாகிட்டே போகும், அங்கே தான் அதிருப்தி வரும். அப்போது கணவன் தன்னுடைய கனவுகளை நோக்கி செல்லணும். அதுக்கு மனைவி சம்மந்தம் கிடையாது. அவனுடைய கனவு அறிவார்ந்ததாக இருக்கலாம், அவளுடைய கனவு வேறு தளத்தில் இருக்கலாம், அவனுடைய கனவு ஆன்மீகமாக இருக்கலாம், அவனுடைய கனவு வேறு தளத்தில் இருக்கலாம். அதே மாதிரி மனைவிக்கு அறிவார்ந்த தேடல் இருக்கலாம், மனைவிக்கு ஆன்மீகமான பயணங்கள் இருக்கலாம். அதில் அவர்கள் இணைந்து செல்லலாம். அல்லது கூடுமான வரைக்கும் ஒருத்தர் தொந்தரவு பண்ணாமல் இருக்கலாம். நிறைய மனைவிகள் கணவன்கிட்ட கேட்டுட்டு அனுமதி வாங்கி தான் ஒரு புத்தகத்துக்கு படிக்க முடியும், ஒரு இலக்கிய விழாவுக்கு வர முடியும். ஒரு பயிற்சி மாவுக்கு வர்றது கணவன் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரு மனைவி சொல்கிறான்னா அந்த கணவன் அந்த மனைவியை முழு பொறுப்பை ஏற்றுக்கிறான், தன்னோட அனுமதிக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறான். அவன் தான் கணவனுடைய ஒரு மூர்க்கமான வடிவமாக இருக்கான். அப்போ அவன் என்ன பண்ணணும்? அவளுடைய எல்லா கனவையும் அவன் நிறைவேற்றி வைக்கணும். அதை செய்ய மாட்டேன்னா அது பற்றி தான் வரும். கணவனுடைய கனவுகள் ஒரு ஆணுடைய கனவுகள், அதை பெண் காண முடியாது. நம்ம சூழலில் ஆணுக்கான சில தனி உலகங்கள் இருக்கு. அது போதையோ அந்த மாதிரி கீழ்மையான விஷயங்களோ இல்லாமல் இருக்க ஒரு மனைவி கவனிக்கணும். அதுக்கு மேலே அவனுடைய உலகம் என்பது வேற. அது தனக்காக மட்டும்தான் இருக்கணும், தன் கனவை நிறைவேற்ற மட்டும்தான் அவன் வாழணும். அவனுக்கு ஒரு கனவை இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அவனை அடிமையாக்குறீங்க. அந்த அடிமைத்தனம் அவனுக்கு உங்கள் மேலே கடும் கசப்பையும் விரோதத்தை தான் உருவாக்கும். குழந்தைகள் இருக்கும்போது அந்த கசப்பை கட்டுப்படுத்திட்டு இருப்பாங்க. குழந்தை வளர்ந்தோட அந்த கசப்பு ரொம்ப பெருசாகிடும். நான் நிறைய ஃபேமிலியில் பார்க்குறேன், 50 வயசுக்கு மேலே தான் கணவன் மனைவிட்ட மிக கடுமையான கசப்பும் காழ்ப்பும் உருவாகுது. என்ன காரணம்னா, பிள்ளைங்க படித்து ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் இந்த மனைவி உருவாக்கக்கூடிய கசப்பை ஆண் தாங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் போடி அப்படிமா. அது மாதிரி தான் மனைவி. ஆண்கள் பண்ணக்கூடிய எல்லா டார்ச்சரையும் பிள்ளைங்க வளர்கிற வரைக்கும் தாங்கிக்குவாங்க, அதுக்கப்புறம் தாங்க மாட்டாங்க. அப்போ அந்த தாங்கிக்கிறது அல்ல குடும்பம், கசப்பை மென்று முழுங்கிட்டு இருக்கிறதல்ல குடும்பம். ஒவ்வொரு நாளும் மாறி மாறி துயரங்களை பரிமாறிக்கிறதல்ல குடும்பம், மாறி மாறி சவுக்கால அடிச்சுக்கிறதல்ல. அவங்கவுங்களுடைய கனவுகளை அவங்கவுங்க எய்தணும். அந்த கனவுகளை நோக்கி போகிறது தான் இன்பம் என்பது. உங்களுக்குள்ள அறிவார்ந்த ஆன்மீகமான இலக்குகளை நோக்கி தொடர்ந்து நீங்கள் ஒரு அடியாவது ஒவ்வொரு நாளும் எடுத்து வைத்திருக்கிறதுக்கு பேர் தான் இன்பம் என்பது. அதை பெண் தன்னுடைய இன்பத்தை தான் அடையணும், ஆண் தன்னுடைய இன்பத்தை தான் அடையணும். இதுக்கப்பால் உலகியல் கனவுகள் இருக்கலாம், அதையும் பெண்ணுடைய உலகியல் கனவுகளை பெண் தான் அடையணும். வேலைக்கு போ, சம்பாதி, அப்போ யாரும் கேட்க முடியாது. அப்போ திரும்பி வருது, பெண் சம்பாதிக்கிறத தான் கையில் முழுசாக கொண்டாந்து கொடுத்துருந்த ஆம்பளை எதிர்பார்த்தான்னா அந்த பெண்ணுடைய எல்லா கனவுலையும் அவன் தான் நிறைவேற்றணும். அவன் ஆடி கார் வேணா இவன் வாங்கி கொடுக்கணும், நீ இது சம்பளத்தை வாங்குறிய, இல்லை உனக்கு வேணா நீ சம்பாதிச்சு வாங்கிக்கோ என்று சொல்கிறேன்னா அப்புறம் இவனுக்கு பொறுப்பு இல்லை. அவனுடைய வாழ்க்கை அவளுடையது, அவனுடைய வாழ்க்கை அவனுடைய. இப்படி தான் இனிமே வாழ முடியும். காலம் மாறிவிட்டு இருவர் வாழ்க்கை இனி ஒன்று, ஒரு பிரிக்க முடியாது. ஓருடல் ஈரீர் என்ற காலம் முடிந்து விட்டது. அது அடிமை முறையின் காலம். பெண்ணுக்கு ஆண்
மறைமுகமான ஒரு அடிமையாக இருந்த காலம். ஆணுக்கு பெண் நேரடியான அடிமையாக இருந்த காலம். அந்த காலம் முடிந்து விட்டது. இங்கே ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவலிட்டி தான் முக்கியம். அதை இன்னொருத்தர் எந்த வகையிலையும் பாதிக்காத போது தான் லட்சியபரிதமான உறவு உருவாகும். ஆகவே கணவனை பற்றி அதிருப்தி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய பிழையை செய்கிறார். அவங்களுடைய சொந்த கனவுகளை இன்னொருத்தரை வைத்து நிறைவேற்றி கொள்ள வேண்டும் நினைக்கிறாங்க. அது ஒரு போதும் நிறைவேற்ற முடியாது, சாத்தியமே கிடையாது. அந்த கனவு பெருசாகிட்டே போகும். அதுபோல் மனைவி தனக்காக வாழ வேண்டும் நினைக்கக்கூடிய கணவர்கள் அவருடைய எல்லா கனவையும் தாம் பொறுப்பேற்று நினைத்து கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்பையும் தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலைன்னா அதிருப்தி தான் வருது.